பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி ஜெபிக்கின்ற இந்த ஜெபங்களை கேட்பதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி வந்து கூடி ஜெபிக்கின்றோம். இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் இந்த 1 மணி நேரம் ஜெப நேரத்திற்குள் போவதற்கு முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கர்த்தரே, மகிமையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூயாதி தூயவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஜெபத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். உங்க திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கட்டும் ஆவியானவரே. அசைவாடுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே. எங்களை ஜெபிக்க தூண்டுங்க ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க ஏவுங்க ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. செய்ய வேண்டிய காரியங்களை, ஜெபிக்க வேண்டிய காரியங்களை உள்ளத்தில் உணர்த்துங்க ஆவியானவரே. we need your help, oh God. ஆண்டவரே, உங்களோடு இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. அடுத்த தலைமுறைகள் நடுவிலே ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும்ப்பா, மாற்றங்கள் வரணும் ஆண்டவரே. மாற்றங்களுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, மகிமையாய் கர்த்தர் காரியங்களை கையில் எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் உடைக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் அன்பான பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற தலைமுறை உமக்கு ஆசீர்வாதமுள்ள சந்ததியாய் மாறப்போகிறதற்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையிலும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனோடு இணைந்து, தேவ ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு உலகத்திலும் உள்ள பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க கிரியை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். சபைகளிலே மாற்றங்கள் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உள்ளங்கள் திரும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைய போறதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணிகள் தெறிப்புண்டு போக போகிறதற்காய் நன்றியோடு 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் காத்தீர் ஆண்டவரே, கிருபையாய் காத்திருந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காய் உங்களுக்கு நன்றி. கர்த்தர் எங்களை நடத்துங்க. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க வந்திருக்கிற நாம் தாகத்தோடும் வாஞ்சியோடும் மட்டுமல்ல, விசுவாசத்தோடும் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்று. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை நான் முழு இருதயத்தோடு துதிப்பேன், அவருடைய அதிசயங்கள் எல்லாவற்றையும் நான் விவரிப்பேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடல், அற்புதமாக நன்றியோடு நான் துதிப்பேன் என்ற பாடல் என்னோடு இணைந்து இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னிலங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னிடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத
சத்தியவேதத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேரும்மையே. சத்தியவேதத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேரும்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. பாராட்டின எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா இரக்கங்களுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 20ஆம் சங்கீதம். அற்புதமான வசனங்கள் அதில் இருக்கிறது. முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆண்டவர் ஆபத்து நாளிலே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆபத்து நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். சற்று யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் யாருடைய ஆளுகையில் இருக்கிறார்கள்? சாத்தானின் ஆளுகையில் இருக்கிறார்கள். பிசாசின் ஆளுகையில் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத இருதயம் இருளடைந்த இருதயம். அந்த இருதயத்திலே ஆளுகை செய்வதும் பிள்ளைகளை தூண்டுவதும் பிசாசாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நாம் இன்றைக்கு எப்படி ஜெபிக்க போகிறோம் என்றால், ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிற ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் எப்படி ஜெபிப்பாங்க? ரொம்ப ஆபத்தா சிக்கா இருக்கிற ஒரு பேபிக்காக ஒரு மதர் எப்படி ஜெபிப்பாங்க? அப்படி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற வாலிபர்கள் ஒரு ஆபத்துக்கு நேராய் கடந்து செல்கிறார்கள். ஒன்று நித்திய ஜீவன், இல்லை என்றால் நித்திய நரகம். நித்திய வாழ்வு அல்லது என்றால் நித்திய அழிவு. இப்போ நித்திய அழிவுக்கு நேராய் பிள்ளைகள் போகிறார்கள் என்றால் அது ஆபத்தா இல்லையா? நிச்சயமா ஆபத்து. நம் குடும்பத்தில் என்றைக்கோ ஒரு நாள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் விரும்புகிறோம், நினைக்கிறோம். ஆனால் they are in dangerous situation and in dangerous position. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபர்வெண்டா ஜெபிக்க போகிறோம். முழு உலகத்திலும் இருக்கிற பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு எப்படி ஜெபிக்க போறோம்னா, ஆபத்தின் காலகட்டத்தில் பிள்ளைகள் இருக்கிறதாய் நினைத்து ஜெபிக்க போகிறோம். பதில் எப்படி வருகிறதா? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார்கள். ஆண்டவர் ஒரு உதவி செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவர் ரட்சித்துத்தான் ஆகணும். ஆண்டவர் கரத்தை நீட்டித்தான் ஆகணும். இந்த ஒரு தாகத்தோடு முழு உலகத்திலும் உள்ள அடுத்த தலைமுறையின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்து ஜெபிக்காதீங்க, கேஷுவலாக ஜெபிக்காதீங்க. எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். லெட்ஸ் ப்ரே டுகெதர் வித் a sincere prayer.
எங்கள் அன்பான தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, அடுத்த தலைமுறையினர் மேல் நீர் வைத்த அன்பிற்காக நன்றிப்பா, நன்றிப்பா. இந்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வருகிறதற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் எல்லா தலைமுறைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரே இருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகள், பாவத்தோடைய உச்சத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, சத்ருவின் கரங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில சத்ருவின் கரங்கள் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வேரோடு பிடுங்கி எடுக்கிறோம்ப்பா, எடுக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் ஆண்டவரே உம் பக்கமாய் நீங்க திருப்புங்கப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா, ராஜா இறங்கி வருவீராக, ஒவ்வொரு பிள்ளையின் மேல இறங்கி வருவீராக அப்பா. உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. மொபைலோடைய ஆண்டவரே அப்பா, மொபைல்ல பாவம் பண்ணுகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும், போனோகிராஃபில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், போதை பழக்க வழக்கத்தோட உச்சகட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, மதுவுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், அஃபேருக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை அப்பா, எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். டிப்ரெஷனோட உச்சகட்டத்தில் நன்று சூசைட் பண்ணி கொள்ளலாமா என்று ஆண்டவரே அப்பா, அந்த ஆண்டவரே பாவத்தோடைய அந்த விளிம்பில் நிற்கிற பிள்ளைங்க, நாங்கள் வாழவா, நாங்கள் வேண்டாமா, போதும் இந்த உலகம் எங்களை புறக்கணித்து விட்டதே என்று ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. அந்த தத்தளிப்பின் பாத்திரம் இந்த வேளையில பிள்ளைகள் கரங்களில் இருந்து எடுக்கப்படுவதாக, எடுக்கப்படுவதாக அப்பா. தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா உம்முடைய கரம் தூக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க தூக்குங்கப்பா, ஒரு பிள்ளையை கூட நீங்க விடக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நீங்க தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா. ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வேளையில் ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் கண்ணீர் சிந்துகிறார்களே, என் பிள்ளை இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விடாதா என்று ஆண்டவரே அப்பா. நீங்க அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக அப்பா பிள்ளைகளை நினைத்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே சத்ருவின் கரங்கள் எங்க பிள்ளைகளை கொடுக்கவே மாட்டோம் ராஜா. நீங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய உன்னதத்தின் பலன் இறங்கி ஆண்டவரே பிள்ளைகளை தூக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா அப்பா. ஆபத்தில் இருக்கிற எங்க பிள்ளைகள் உன்னதமானவருடைய மறைவுக்குள் வருவார்கள் ஆக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க மறைவுக்குள்ள வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த கல்லான இருதயங்கள்லாம் சதையாய் மாற்றுங்கப்பா. ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே அப்பா, ஒரு பிள்ளை கூட பிசாசின் கரங்கள்ல போயிடக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் தீவிரமாய் இறங்குவேன்னு சொல்றீங்களப்பா. நீங்க தீவிரமாய் இறங்கி செயல்பட்டு பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு பிள்ளையின் மேல விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் விழட்டும்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ரட்சிக்கப்பட வேண்டும் ராஜா. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகள் மேல ரட்சிப்பை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. வரும் நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் அப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஞானஸ்தானத்தின் எழுப்புதல் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் ஆண்டவரே பிள்ளைகள் மேல தீவிரமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே நீங்க செய்ய போறதற்காய் நன்றி தகப்பனே. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நல்ல வாயை திறந்த ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆபத்து நாளிலே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்பீர். இப்பொழுது உங்கள் வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்புக்கு தூரமாகி பிசாசானவனுடைய பிடியிலே சிக்கி கிடக்கிறார்களோ, ஆண்டவரே ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, நரகத்தின் ஓரத்திற்கு போய் இனி கொஞ்ச நாள்ல ஆண்டவரே உள்ளே விழுந்து விடுவார்கள் என்ற நிலைமையில் இருக்கிறார்களோ, எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக. எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக. எல்லா பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல் விழுவதாக, கல்வாரி ரத்தம் அவர்கள் மேல் விழுவதாக. ஒவ்வொரு பிள்ளையின் மேல் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். மாற்றங்கள் வந்துதான் ஆகணும் ஆண்டவரே, விடுதலை வந்துதான் ஆகண்டவரே, ஆண்டவரே ரட்சிப்பு வந்துதான் ஆகணும். நாங்க ஜெபிக்கிறோமே, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கூட்டம் கூட்டமாய் வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும். கூட்டம் கூட்டமாய் இளம் வாலிபர்களுமே அறிந்து கொள்ளட்டும். கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரே உம்மை சேவிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. கூட்டம் கூட்டமாய் எழுப்புதலை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்க ஜெபங்களை கேளுங்க ஆண்டவரே. எங்க
விண்ணப்பங்களை கேளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய அறியாமைகளை எடுத்து போடுங்க. பிசாசின் பிடியில் இருந்து ஆபத்துக்குள்ளா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாய் மீட்டு தரப்போகிறதற்காய், விடுவிக்க போறதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அது வாலிப பிள்ளைகளோ, சிறு பிள்ளைகளோ, குழந்தைகளோ, கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோ, எல்லாரும் மேலும் கர்த்தருடைய விடுவிக்கிற கரம் இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ற ஆண்டவரே, எங்க ஜெபங்களை கேளுங்கப்பா. எங்க ஜெபங்களுக்கு நீங்க பதில் தர போறதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நாம் கூப்பிட்டு இருக்கிறோம். எந்த பிள்ளை எங்கே, எந்த சிக்கலில், எந்த பிரச்சனையில், எந்த போராட்டத்தில் இருக்கிறாள் நமக்கு தெரியாது. பட் காட் நோஸ். நிச்சயமாய் இந்த ஜெபம் அவர்களை பாதுகாக்கும். இரண்டாவதாக, சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 31ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். எத்தனையோ பெற்றோர் உங்கள் பிள்ளைகளால் ஒரு வெட்கமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாய் இல்லை, ஒழுங்குகள் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை, குணநலன்கள் இல்லை. அவருடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குது. எல்லாரும் உங்களை கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் வெட்கப்படாதபடி, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். சில பெற்றோருக்கு வருத்தம், வீட்டை விட்டு ஓடி போன பெண் பிள்ளைகள், பெற்றோரின் விருப்பமின்றி திருமணம் செய்து கொண்ட பிள்ளைகள், இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் குடும்பங்களில் இருக்கிறது. 6வது வசனத்தை வாசியுங்கள். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். இது வேறு ஒரு காரியத்திற்காக சங்கீதக்காரன் தனக்காய் ஜெபித்தாலும் அநேக பிள்ளைகள் வீண் மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனால நமக்கு மன வருத்தம். ஐயோ, என் பிள்ளை வீண் மாயை பற்றி கொண்டிருக்கிறதால் நான் வெட்கத்தில் இருக்கிற ஆண்டவரே. 8வது வசனம், சத்ருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தி. பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? வீண் மாயைகளை பற்றி கொண்டு சத்துருவின் கையில் இருக்கிறார்கள். பெற்றோருக்கு வெட்கம். அந்த பிள்ளையின் நடையை பார்த்தால் வெட்கம், உடையை பார்த்தால் வெட்கம், பேச்சை கேட்டால் வெட்கம், படிப்பில் ப்ரோக்ரஸ் இல்லாததினால் வெட்கம், எதிர்காலம் அமையாததினால் வெட்கம். எத்தனையோ பிள்ளைகள் பிடிவாதத்தோடு திருமணமே செய்ய மாட்டேன் என்று பிடிவாதத்தில் இருக்கிறார்கள். என்ன காரணம் அவர்களுக்கே தெரியாது. பிசாசானவன் சிந்தையை கட்டி வைத்திருக்கிறார். இது நிமித்தம் வெட்கம். அந்த சங்கீதத்தில் வீணாக இருக்குது. 10வது வசனம் வாசியுங்கள். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாய் போகிறது. 16 வயதிலே ஒரு வாலிபன், ஒரு வாலிப மகள் ஆண்டவரை ஏற்று ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் இந்த பிரியமற்ற வாழ்க்கை வாழுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பிலும் கழிந்து போகிறது. பெற்றோர் பார்க்கிறார்கள், நான் 8 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் பிள்ளை 18 வயதாகிவிட்டது, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? வெட்கத்தோடு இருக்கிறீர்களா? எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள். We are going to pray for them. வசனம் சொல்லுது, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு கால வெட்கமடையாதபடி. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம் பண்ணலாம். இப்படிப்பட்ட வெட்கமான சூழ்நிலைமைகள் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். அதற்காக ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில கூடப்பா ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்தில் வெட்கத்தோடு கூட காணப்படுகிறார்களோ, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அவமானம், என் பிள்ளை நிமித்தமாக, என் மகள் நிமித்தமாக ஆண்டவரே, இந்த வேதனை, இப்படிப்பட்ட ஒரு அவமானத்துக்குள்ளாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் சொல்லி ஆண்டவரே, கண்ணீர்
வடிக்கிற ஒவ்வொரு தாயுடைய தகப்பனாருடைய ஆண்டவரே கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக அப்பா. ஆண்டவரே அவங்க வெட்கத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறீங்களா ஆண்டவரே? பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரே தலை குனிந்து நடக்கிற இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எந்தெந்த தகப்பனார் எந்தெந்த தாயார் என்றைக்கு நான் தலை குனிந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும், எப்பொழுது என் வெட்கம் மாறும் என்று சொல்லி, என் பிள்ளை நிமித்தமாக என் மகளின் நிமித்தமாக எப்பொழுது நான் மாறு, எப்பொழுது என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரை ஏங்குகிற பெற்றோரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு வெட்கத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே பிசாசின் பெரிய அக்கினியிலிருந்து ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை நீங்க விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே. மாலாகும் தகப்பனே சிறைப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே கட்டுண்டு கிடக்கிற ஆண்டவரே நீர் அவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா, விடுதலை ஆக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இறங்கி வருவதாக, ஒவ்வொரு மகன் மேலே இறங்கி வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தம் இறங்கி வருவதாக, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவை நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற கட்டளை கொடுக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு வித்தியாசம் வரட்டும்பா. துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியை காண செய்வீராக. வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவரே இரட்டத்தனை பலன் வருவதாக, மகிழ்ச்சி வருவதாக. பெற்றோர்கள் மகிழ்ந்து களி கூறட்டும்பா. எந்த பிள்ளைகள் நிமித்தமாக அவமானப்பட்டார்களோ, எந்த பிள்ளை நிமித்தமாக தலை குனிந்து நடந்தார்களோ, அதே இடத்துல அவர்கள் பிள்ளைகள் நிமித்தமாக ஓ சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கிறோம்ப்பா. நீங்க செய்வீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. உம்மை நம்பினவர்களை இங்க கைவிடுகிற தேவன் இல்ல தகப்பனே. உம்மை நம்புகிற ஒவ்வொரு பெற்றோருடைய வாழ்க்கை அற்புதத்தை காண செய்து அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்கிறதை அவங்க பார்க்கணும். அவங்க சொந்த கண்களால பார்க்கணும். அவங்க இருதயங்களில் அதிசயப்பட்டு பூரிக்கணும் ஆண்டவரே. நாட்கள் வரட்டும், கர்த்தர் சாட்சிகளை எழுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you Father. எங்கெங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தோம் அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே தலை நிமிரும்படி உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடக்கட்டும், ஒவ்வொரு வீடுகளிலும் இது நடக்கட்டும், ஒவ்வொரு தாய் தகப்பன் வாழ்க்கையிலும் இது நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக உங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது
உங்க புதிய கிருபைகளையும் புதிய இரக்கங்களையும் தந்து உடைய பிள்ளைகளை நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். புதிய நாளுக்குள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புதிய கிருபையை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 32:8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்த வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். சரி, இந்த வசனம் 2 காரியங்களை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். குதிரைக்கும் கழுதைக்கும் அந்நாட்களில் என்ன செய்வார்கள்? கடிவாளம் போட்டு நடத்துவார்களாம். ஏனெனில் கடிவாளம் போட்டால்தான் அவைகளின் வாயை கட்ட முடியும், அவைகளை அடக்க முடியும். கடிவாளத்தை போட்டு அந்த கயிறை குதிரையை ஓட்டுகிறவன் தன் கையிலே வைத்திருப்பான். வசனம் சொல்கிறது, வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல இருக்க வேண்டாம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு மென்மையாய் சொன்னால் உள்ளே போவதில்லை, சாஃப்டாக பேசினா உள்ளே போகிறதில்லை. ரஃப்பாக பேசி ரொம்ப டஃப்பாக ட்ரீட் பண்ணாதான் ஒரு 5% உள்ளே போகுது. வாலிபர்கள் சென்சிட்டிவ் ஹார்ட்டை இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படி என்றால் ஆண்டவர் மனம் இறங்கி ஒவ்வொரு வாலிபனுக்கும் போதித்து கண்ணை வச்சு ஆலோசனை சொன்னால் எவ்வளோ நலமாக இருக்கும். வாலிபர்கள், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபம் செய்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். உங்கள் எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் போதித்து நடத்த வேண்டும் என்று கேளுங்க. கர்த்தர் போதித்தால் எப்படி போதிப்பார் தெரியுமா? சவுலுக்கு யார் போதித்தாலும் காதுக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் கர்த்தர் போதித்த பொழுது வார்த்தைகள் உள்ள போச்சு. அன்றைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் சுற்றிலும் பிரவேசித்த பொழுது சவுலுடைய இருதயம் மாறுச்சு. உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொன்னார்ல, அந்த ஒரு வேர்டு தான் 1000 பிரசங்கங்கள் செய்யாத ஒன்றை ஆண்டவருடைய ஒரு தொடுதல் செஞ்சது. இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர், காடுடைய சத்தத்தை நம்ம பிள்ளைங்க செவிகளில் கேட்கணும். We are going to pray for that. ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவர். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Father. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசு ராஜா. Thank you Jesus. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you. சரியான போதனைகளை ஆண்டவரே கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை தாங்க. Yes Father Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பெற்றோருக்கு Jesus. Amen. Yes Father. ஆண்டவரே இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை பேச வேண்டும், என்ன காரியங்களை அவர்களுக்கு ஆலோசனையாய் கற்றுத் தர வேண்டும். Yes Lord Jesus. ஞானத்தை தாரும். Amen. ஸ்தோத்திரம். Yes Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். Yes yes. Amen. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். Jesus. ஆண்டவரே முதலாவது ஆண்டவரே பெற்றோருக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே போதிக்கிற வரங்களை தாரும் அப்பா. Yes Father. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதிலும் Jesus. அவன் இருப்பான் என்று சொல்லி Jesus. ஆண்டவரே நடத்த வேண்டிய வழிகளை ஆண்டவரே கற்றுத் தாரும். Thank you Jesus. Amen. Amen. பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவரே முறிந்து போகிற அல்லது உடைந்து போகிற
போகிற வார்த்தைகளை ஆண்டவரே பயன்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே கோபங்களை கிளறி விடாதபடிக்கு ஞானமாய் பிள்ளைகளை ஆண்டவரே மெதுவாக நடத்த கர்த்தாவே அப்பா சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படிக்கு ஐயா ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஞானத்தை தாருப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் in Jesus name. ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆண்டவரே Jesus. ஆண்டவரே வசனம் எனக்கு சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரேப்பா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பாவுடைய கண்களை அவர்கள் மேல வைங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு இனி வரும் அடுத்த தலைமுறைக்கு கர்த்தாவே ஆண்டவரே போதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதிங்க ஐயா. நடக்க வேண்டிய வழியை கற்று தாருப்பா. வாரினாலும் கடிவாளத்தினால் வாய் கட்டப்படால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் என்று சொன்னீரே. கடிவாளத்தினாலே வாய் கட்டப்படட்டும், வார்த்தைகள் கட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே அவருக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பாவம் நிறைந்த வார்த்தைகளை பேசக்கூடாதப்பா, அசுத்த வார்த்தைகளை பேசக்கூடாதப்பா, ஆண்டவரே கலங்கம் நிறைந்த வார்த்தைகளை பேசக்கூடாதப்பா, பேசக்கூடாதப்பா. சத்தியத்தை பேச எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்கப்பா. உண்மையை பேச கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவரே வார்த்தைகளை நிதானித்து யோசித்து பேசுற கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்கப்பா. தாங்கப்பா. சமயத்துக்கு ஏற்ற பேசுற ஞானத்தை தாங்கப்பா. அதிகாரிகள் முன் நிற்க ஞானத்தை தாங்கப்பா. பேச ஞானத்தை தாங்கப்பா. ஜெயிக்கிற ஞானத்தை தாங்கப்பா. பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க, அவருடைய ஆயுதங்களை ஜெயிக்க எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தப்பி பிழைக்க ஆண்டவரே வார்த்தைகளுக்கு தப்பி பிழைக்க அப்பா சிக்குகளிலே கண்ணிகளிலே எங்க பிள்ளைகள் சிக்கி விடாதபடிக்கு, வார்த்தையிலே பிடிபடாதபடிக்கு எங்க பிள்ளைகளுக்கு போதிங்கப்பா. போதிங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே லூக்கா 2:52 சொல்லுகிறது போல ஆண்டவரே நீர் வளர்ந்தது போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் எங்க பிள்ளைகள் வளரட்டும்பா. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் வளரட்டும் என்று சொல்லி வளரட்டும். குறிப்பாக இந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வளரட்டும். தூர தேசங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா இப்ப வாசித்த வசனத்தின்படி நீங்க போதிங்க ஐயா. நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா. ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. நிதானமாய் நடத்து, நிதானமாய் பேச, விவேகத்தோடு நடக்க ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. ஒரு பிள்ளையும் ஐயா தவறான போதனையிலே ஆண்டவரே சிக்கி விடாதபடி கால்களை விளக்குப்பா. கட்டப்படட்டும்பா. Jesus சுத்தமாய் இருக்க உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ராஜா. Thank you. ஆமென். நன்றி நன்றி ராஜா. Thank you Jesus. இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் போதித்து நடத்த போகிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளையை நீர் நடத்த போகிறீர். எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், எங்கள் கிராண்ட் சில்ட்ரனை, வரப்போகிற தலைமுறையை கர்த்தரே நடத்த போகிறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென் ஆமென். இன்னொரு காரியத்திற்காக விசேஷமா இன்னைக்கு ஜெபிக்க போறோம். உங்கள் பிள்ளைகளில் அநேகர் திருமணமாகி இருக்கிறார்கள், சிலர் திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜில் அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள். எதற்காக திருமணம்? பிரசங்கி சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்க இந்த பிள்ளைகள் தங்களுக்கென்று வாழ்க்கையை திட்டமிடுகிறார்கள். இந்த வேலைதான் செய்ய வேண்டும், இந்த ஊரில்தான் வாழ வேண்டும், இத்தனை வருடங்கள் கழித்துதான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவங்களா போடுகிற மனக்கணக்குகள். இந்த மனக்கணக்குகளில் பல வாய்ப்பதில்லை. அதோடு கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆரம்ப நாட்களில் சிறு 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 விஷயங்களுக்கும் சண்டையிட்டு பிரச்சனைகளை உண்டாக்கி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகிறார்கள். பிரசங்கி 9:9 வாசிக்கலாம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. ஆண்டவர் ஒரு பங்கு வச்சிருக்கிறார் பூமியில.
திருமணமான பிறகு மனைவியோடு கணவனோடு வாழுகிற பிள்ளைகள், நீ நேசிக்கிற மனைவியோட கூடவே நீ நேசிக்கிற கணவனோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. அதன் பொருள் என்ன? சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறதுல மனரம்மியமாய் வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்த மனரம்மியமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, சமாதானம் இல்லை, புரிந்து கொள்ளுதலும் இல்லை. இரவும் பகலும் வீடுகளிலே சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வாக்குவாதங்கள், பிசிக்கல் அபியூஸ் இதெல்லாம் நடக்குது. இது நிமித்தம் பல நாட்கள் பிரிந்திருக்கிறார்கள், வேறு வேறு வீடுகளிலே வாழுகிறார்கள். இதெல்லாம் மாறணும். ஆண்டவரை அறிந்த குடும்பங்களிலே, இன்னைக்கு உங்கள் குடும்பங்களில் எத்தனையோ பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஏர்லி மேரேஜில் they are facing problems like this. ஆண்டவர் இதெல்லாம் எடுத்து போட்டு உங்கள் பிள்ளைங்களை மட்டும் இல்லை, ஆண்டவரை அறிந்த குடும்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கிரியை செய்யணும். முக்கியமாக உங்கள் குடும்பங்களிலும் கர்த்தர் இந்த கிரியையை நடப்பிக்கணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ்? அதை அவர்கள் அறிய வேண்டும். திருமணத்தின் நோக்கம் என்ன? அதை அறிய வேண்டும். பின்னாக நாம் மல்கியாவிலே பார்க்கிறோம், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே என்று வாசிக்கிறோம். அப்போ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். இந்த மூன்றுமே சில குடும்பங்கள்ல இல்லை. இவைகள் மாறணும். திருமணத்தின் நோக்கத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து வாழ வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், சகிக்க வேண்டும். இதற்காய் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை Thank you, Jesus. Amen. ஆண்டவரே, இந்த மதிய நேரத்தில் அடுத்த Thank you, தலைமுறைகளுக்காக Jesus. நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. விசேஷமா எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் Amen. ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இள வயதில் திருமணத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா தம்பதியினரை கர்த்தர் Amen. ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெற்றோர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரிவினைகளை கர்த்தர் ஆமென். எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இருக்கிற சண்டைகள், ஸ்தோத்திரம். பிரிவினைகள், Thank you, கசப்புகள் Jesus. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. குடும்பங்களில் கர்த்தர் சமாதானத்தை Jesus. கட்டளையிடுவீராக. Amen. Amen. ஆண்டவரே, இயேசுப்பா, குடும்பங்களில் கர்த்தருடைய கரம் இந்த நாட்டிலே ஸ்தோத்திரம். பலமாய் கிரியை கிரியை செய்யட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. Yes, உன் Father. அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாகங்கிற Amen. வார்த்தையின்படி Amen. எல்லா குடும்பங்களிலும் Amen. நாட்டிலே சமாதானம் Amen. உண்டாகட்டும் ஸ்தோத்திரம். அப்பா. Amen. ஆண்டவரே, உள்ளத்திலே கசப்பை வைத்து ஆண்டவரே பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை Amen. இந்த ஆண்டவரே மதிய நேரத்தில் நாங்கள் அழித்து Yes, நிர்மூலமாக்கி in ஜெபிக்கிறோம் Jesus' அப்பா. name. எல்லா குடும்பங்களும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட குடும்பமாய் குடும்பமாய் ஆண்டவரே, தேவனுக்கு மாறட்டும். பயப்படுகிற Amen. குடும்பமாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் Jesus. மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் Amen. ஜெபிக்கிறோம் Amen. அப்பா. இயேசுவின் எல்லாருக்கும் விட்டுக் கொடுக்கிற நாமத்தினாலே. சுபாவத்தை கொடுங்க. Amen. பெற்றோர்களுக்கு ஆண்டவர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சுபாவத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம். Amen. ஆண்டவரே, எல்லாரும் சகிக்கிற சுபாவத்தை Thank கர்த்தர் you, கொடுப்பீராக. Jesus. Amen. குடும்பங்களிலே பொறுமை Jesus. உண்டாகட்டும் சொல்லி Amen. ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே அன்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பங்களில் Jesus. ஒருவர் நேசிக்கிற Yes. ஒரு நேசத்தோடு In வாழ Jesus' கர்த்தர் name. உதவி கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே அபிஷேகத்தையும் Jesus. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆண்டவரே, சுபாவத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீங்க தர வேண்டும் Amen. ஜெபிக்கிறோம் Amen. அப்பா. Amen. எல்கானா அன்னாளை போல அன்புள்ளவர்களாய் கர்த்தர் தம்பதிகளை Jesus. மாற்றுவீராக. ஆண்டவரே, சகரியா எலிசபெத்தை போல Thank you. கர்த்தருக்கு பயப்படுகிற தம்பதிகளாய் ஒவ்வொருவரையும் Jesus. மாற்றுவீராக. மாற்றும்படியாக ஆண்டவரே, நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். Yes, Father. நோவாவின் குடும்பத்தை போல ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பமாய் ஒவ்வொரு Jesus. குடும்பங்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜா. ஆக்கிலா, பிரிஸ்கில்லாவை போல எல்லா Father. தம்பதிகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற Amen. தம்பதிகளாய் Amen. கர்த்தர் இந்த நாட்டிலே மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் எந்த ராஜா. குடும்பத்திலாவது இந்த நேரத்திலே விவாகரத்துக்கு நேராக இருப்பார்களானால் Yes, Father. கர்த்தருடைய கரம் Jesus. கிரியை செய்வதாக. கிரியை செய்யட்டும் உள்ளத்தை ஆண்டவரே. கர்த்தர் மாற்றுவீராக. மாற்றுங்க ராஜா. இருதய கடினங்களை கர்த்தர் Jesus. மாற்றுவீராக. மாற்றுங்க ராஜா. இருவருக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை Amen. கர்த்தர் தருவீராக. Amen. கர்த்தருடைய சமாதானம் இந்த ஆண்டவரே மதிய நேரத்துல கிரியை செய்யணும்னு சொல்லி நாங்கள் Yes. ஜெபிக்கிறோம் அப்பா. Yes, ஒருமனப்படுத்துங்க Jesus. ஆண்டவரே. Amen. அன்புள்ளவர்களாய் மாற்றுங்க அப்பா. மாற்றுங்க ஆண்டவரே, அப்பா. எல்லாரையும் குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவரே உமக்காய் வாழ கர்த்தரின் கிருபை Jesus. தர வேண்டும்படியாய் Yes, Father. ஜெபிக்கிறோம் அப்பா. Yes, Father. எல்லா குடும்பங்களிலும் இந்த நாட்டில் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பக்தியுள்ள சந்ததியை ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே உருவாக்குகிற Jesus. குடும்பங்களாய் கிருபை. கர்த்தர் இந்த நாட்டிலே மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் மாற்றுங்க. ஜெபிக்கிறோம் அப்பா. மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின குடும்பத்தை கர்த்தாவே நீரே காத்து நடத்த Yes. வேண்டும்படியாய் Yes, in ஜெபிக்கிறோம் அப்பா. Jesus' name. குடும்பங்களை இயேசுவின்
ரத்தத்துக்குள்ள வேலி அடைக்கிறோம். Yes, Father. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்ற ஆண்டவரே. வார்த்தை இந்த மதிய நேரத்தில் அறிக்கையிட்டு Yes, ஜெபிக்கிறோம். Father. எல்லா குடும்பங்களை வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. Amen. விசேஷமாய் திருமணத்திற்காய் காத்திருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தர் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவீராக. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வருஷத்துல காரியங்கள் வாய்க்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. Amen. In Jesus நame. தேவ சித்தத்துக்கு நேராய் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து கானாவூர் கல்யாணத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது போல ஒவ்வொருடைய திருமண வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தேவ சமாதானமும் ஆளுகையும் உங்க சித்தமும் ஆண்டவரே எப்பொழுதும் நிறைவாய் இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நிச்சயம் நீங்க பதில் தருவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்கள் குடும்பங்களிலே பெற்றோர்களாகிய உங்களுக்கு இடையிலே பலவிதமான பிணக்குகள், பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள் இவைகள் இருக்கும் என்றால் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. உங்க குடும்பத்தில் இருக்கிற சத்துருடைய கிரியைகளை ஆண்டவர் அழிக்கப் போகிறார். தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவிக்கிடையே புரிந்து கொள்ளாமை, இது நிமித்தம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கசப்புகளை வெளிப்படுத்தல், இது நிமித்தம் பிள்ளைகள் பெற்றோரை பகைத்தல், பெற்றோர் பிள்ளைகளை வெறுத்தல், இதெல்லாம் உள்ள நடக்குது. சகோதர சகோதரிகளுக்கு இடையே சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. நிச்சயமா ஆண்டவர் உங்கள் குடும்பங்களிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். இப்போ என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்க போறோம். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலே பிணக்குகள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்தகார கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறோம். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதே, அந்த வசனத்தின்படி அலங்கத்துக்குள் சமாதானம், அரண்மனைக்குள் ஆண்டவரே சுகத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. பாரத்தோடு ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காய் கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுப்பீராக. விண்ணப்பங்களை கேட்டு பதிலை கொடுப்பீராக. பிள்ளைகளின் காரியங்களுக்காய் மன்றாடுகிறவருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறதற்கு உங்களுக்கு நன்றிப்பா. ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலைமைகள், ஆண்டவரே மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், அன்பற்ற நிலைமைகள், கசப்புகள், வெறுப்புகள் இவைகள் எல்லாம் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க சமாதானத்தை கொடுத்து நடத்த போறதற்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரை அறியாத குடும்பங்கள், நமக்காவது நம்பிக்கை இருக்கிறது, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை அறியாத குடும்பங்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறையா. இரட்சகரை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவை அறியட்டும். அவரால் உண்டாகிற மீட்பையும் ஆண்டவரே அவரால் உண்டாகிற சமாதானத்தையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் ராஜாவாகி இயேசுவே இரட்சகர் என்று அறியட்டும் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்றப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கட்டாயம் பல குடும்பங்களை ரட்சிக்க போறதற்காய் உங்களுக்கு நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 16 20 24 வரைக்கும் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையான். அதுபோலவே நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். இது ஃப்யூச்சரை சொல்லலை, இப்போ அழுது புலம்புறீங்க, நீங்கள் துக்கப்படுறீங்க. இப்போ உங்கள் நிலைமை அப்படி தான் இருக்குது. ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த துக்கம்? இந்த ஸ்திரீ பிரசவத்திற்காய் காத்திருக்கிறாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், பெறுவதற்கு பலன் இல்லை, பயம், திகில், என்ன செய்வதென்று தெரியவில்லை, பலனே இல்லை. அந்த ஸ்திரீ அழுகிறாள், துக்கப்படுகிறாள். அடுத்த வசனம் சொல்கிறது, அதை விளக்கி சொல்லுகிறார். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். இன்னைக்கு நீங்கள் பல காரியத்தை குறித்து துக்கப்படுறீங்க. பிள்ளைங்க, கணவன், குடும்ப சூழ்நிலைமை, துக்கம். ஆனால் ஒன்றை மறக்காதீங்க, ஒரு பிரசவ காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தட் மீன்ஸ் God is going to give deliverance. ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுகிறாள் என்றால் ஒன்று இயற்கையாய் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், இல்லை என்றால் இன்னொருவருடைய உதவியோடு ஒரு சிசேரியன் பண்ணி பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். இது ரெண்டு தான் இப்போ உள்ள காலகட்டத்தில். அவள் இயற்கையாய் பெற்றெடுப்பதற்கு அவளுக்கு பலன் வேண்டும். அவள் அழுகிறாள், துக்கப்படுகிறாள், ஆனால் பலன் இல்லாது இருக்கிறாள். நீங்கள் அப்படிதான் அழுறீங்க, துக்கப்படுறீங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஏன் இந்த நேரத்தை செலவழித்து உங்களோட ஜெபிக்கணும்? வாட் இஸ் த பெனிஃபிட்? உங்களோட நாங்கள் ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க? வை? ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், செய்கிறோம். இந்த நேரத்தில் இப்படி ஜெபிக்கிறதுக்கு இங்கே என்னோட ஒரு டீமே உட்கார்ந்திருக்கிறார்கள். கேமரா, மியூசிக், மீடியா டீம், ப்ரேயர் வாரியர்ஸ், இதை அரேஞ்ச் பண்ணுற பீப்புள், ஆல் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஜஸ்ட் ஃபார் த பிளஸ்ஸிங் ஆஃப் யோர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரணுன்ட்டு நாங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். சரியா? வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம். இது உங்களுக்கு பிரசவ காலம். அவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள். ஆனால் ஒரு பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. அந்த பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால். அப்படி என்றால் பிள்ளை பிறந்தவுடன் மனதில் என்ன வருகிறது? சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவள் அனுபவிக்கும் பொழுது அவள் உபத்திரவத்தை நினையாள் என்று வேதம் சொல்லுது. அப்போது பாஸ்ட்டை மறக்கும்படி ஆண்டவர் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு க்ளோரி, ஒரு ஜாய்ஃபுல் சிச்சுவேஷனை ஆண்டு கொடுக்குறார். இதான் நடக்க போகுது உங்கள் வீடுகளில். நீங்கள் பிரசவ வேதனைப்படுறீங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு. பிள்ளை பிறந்தவுடன் உங்களுக்கும் மகிழ்ச்சி, ஆண்டவருக்கும் மகிழ்ச்சி. அடுத்த வசனம் சொல்லுது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா? பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பள்ளியிலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே ஒரு சகோதரன் இருந்தார். அவர் நன்றாய் ஊழியம் செய்கிறவர், அவர் நன்றாய் ஊழியம் செய்வார். ஆனால் அவருடைய பிள்ளை கர்த்தரையே அறியவில்லை. நெடுநாட்கள் புலம்புவார், என் பிள்ளை ஆண்டவரை அறியவில்லை, ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். அவர் மிக நல்ல மனிதர், ஆண்டவரை நேசிக்கிறவர், எல்லா மாணவர்களுக்கும் உதவி செய்கிறவர், பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறவர். ஆனால் அவருடைய பிள்ளை ரட்சிக்கப்படலை. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, என்ன இவர் இவ்வளோ ஊழியம் செய்கிறாரு, இவங்க பிள்ளை ரட்சிக்கப்படலையேன்னு. கொஞ்ச நாள் போச்சு, அந்த மகனுடைய வாழ்க்கையிலே மாற்றம். திடீரென்று ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கையில பலத்த மாற்றம். ஜெபிக்க ஆரம்பித்தான், உபவாசிக்க ஆரம்பித்தான், இரவும் பகலும் வேதத்தை படித்து கொண்டே இருப்பான். அவங்களுடைய தகப்பனார்ட்ட அப்பா நான் பைபிள் காலேஜ் சேர போகிறேன் என்று சொன்னார். தகப்பனாருக்கு ஆச்சரியம். பைபிளையே தொடாத ஒரு மகன் நான் பைபிள் காலேஜ் போகிறேன் என்றால் அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்ல? இந்த இங்கே எழுதியிருக்குது இல்லை, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட மாட்டான். பைபிள் காலேஜ் போனான், பைபிளை படித்தான், வந்தான், ஊழியத்தை ஆரம்பித்தான். பவர்ஃபுல்லாக கர்த்தர் அந்த மகனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்.
இப்போ அந்த தகப்பனுடைய சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஆனால் அந்த இனிஷியல் பீரியட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அது ஒரு டெலிவரிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு அப்படித்தான். கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். நாங்கள் உங்களோடு கூட நிற்கிறோம். சரி, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு கேட்க போகிறோம். சரியா? உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 3 காரியங்கள் கர்த்தர் சமூகத்தில் வைங்க. ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, நான் ஒரு பிரசவ ஸ்திரியை போல காத்திருக்கிறேன். ஆண்டவரே, மாதங்கள் கணக்காய் ஜெபிக்கிறேன், வருஷங்கள் கணக்காய் ஜெபிக்கிறேன், மாற்றம் இல்லையா. ஆனால் எனக்கு நீங்கள் உதவி செய்து பலன் கொடுத்து இந்த பிரசவ காலம் போல் இருக்கிற காலத்தில் பிரசவித்து நான் நன்மையை காண எனக்கு உதவி செய்யுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. சொல்லுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளும். நிச்சயமாக உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க போகிறது. ஜெபிக்க போகிறோம். 3 காரியங்கள், மிக முக்கியமான 3 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறீர்கள். God will grant your desires. We are going to pray. Okay. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில தகப்பனே ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மாலை வேளையில ஆண்டவரே, பெற்றோராய் எங்களை கண்ணோக்கி நீங்க பாருங்க ராஜா. எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீரோடு புலம்பி கொண்டிருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு புலம்பி உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிறாங்களே. தேவரே, நீ கண்ணோக்கி பாருங்க ராஜா. நீ சொன்னீரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு என்று சொன்னீரே. ஆண்டவரே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு வந்திருக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை தொடுவீராக. எங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டுங்கப்பா. ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் உம்மை அறிகின்ற அறிவில் வளரட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ராஜா உமக்கென்று பிரித்தெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் இனி ஆண்டவரே உலகத்தோடு கூட இணைந்து போகாதபடி தகப்பனே, உம்மோடு கூட இணைந்து தகப்பனே உம்மனுக்குள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. இதோ கண்ணீரோடு கூட அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. இன்றைக்கு இப்போது அந்த கண்ணீரை தொடங்கப்படட்டுங்கப்பா. அந்த கண்ணீரை தொடங்க ராஜா. துக்கம் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. வேதனை அலைந்திருக்கிற தேவாதி தேவனே, இன்றைக்கு அந்த வேதனை படுகிற இருதயத்தை தகப்பனை ஆறுதல் படுத்துவீராக ராஜா. உம்முடைய சமாதானத்தை தாங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டு வேதனையோடு தன் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டது என்று வேதனையோடு புலம்பி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய வாழ்க்கையிலே என் தேவன் சமாதானத்தை தருவீராக. சீக்கிரத்தில் தகப்பனே ராஜா, நீர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவனும் ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷம் எடுத்து போட முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இன்றைக்கு தகப்பனே ஒருவரும் எடுத்து போடாத தெய்வீக சந்தோஷத்தை, நித்திய சந்தோஷத்தை என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, பெற்றோருக்கு தருவீராக ராஜா. இப்போதே தகப்பனே ஆண்டவரே, உம்மோடு கூட கிட்டி சேர முடியாதபடி உலகத்தால் பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் சொன்னீரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா உலக சிநேகங்கள் அறுப்புண்டு போவதாக ராஜா. எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலக முடியாது ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசின் கிரிகள் இப்போதே ஆண்டவரே வேரோடு பிடிக்கப்படட்டுங்கப்பா. அழித்து போட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் பிள்ளைகள் தொடுவீராக, இப்போதே தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மனம் திரும்பட்டுங்க
வரட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் மாற்றம் வரட்டும். இந்த ஜெனரேஷன்ல அடுத்த தலைமுறை இயேசுக்காய் வாழ்கின்ற தலைமுறை மாறட்டும். உம்மை தரித்துக் கொண்ட பிள்ளைகளை மாறட்டுங்கப்பா. பிள்ளைகளை மாற்றுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, பிள்ளைகளுடைய போக்கை மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடக்கையை இயேசுவின் நாமத்தினால மாற்றம் வருவதாக, மாற்றம் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய், கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரேன், அது நிறைவாய் இருக்கும் என்று சொன்னீரேன். ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை எங்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ஜெபத்திற்கு பெயர் எழுதி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைக்காய், ஒவ்வொரு மகனுக்காய், ஒவ்வொரு மகளுக்காய் உம்முடைய அடியாள் விசேஷமாய் ஜெபம் செய்கிறேன் அப்பா. வானங்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you, Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. விசேஷமாய் ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பெயர்களை உம்முடைய சன்னிதானத்திலே நினைவு கூறுகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்திலே எழுதி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெயர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் இந்த பெயரை உம்முடைய சமூகத்திலே நினைக்கிறோமே, ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறுகிறோமே, ஒவ்வொரு வாரமும் உம்முடைய சன்னிதானத்திலே நிறுத்தி ஜெபிக்கிறோமே. இயேசு ராஜாவின் நாமத்தில் இந்த பெயர்கள் நினைவு கூறப்படுவதாக. இந்த பெயர்களை நினைப்பீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வானங்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் கிரியை செய்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு கவியை பாடி ஆண்டவருக்கு நாம் துதிகளை செலுத்த போகிறோம். ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஜெபத்தின் முடிவிலே உங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆகவே நேரலையில் கலந்திருக்கிற நீங்கள் தயவுசெய்து விலகாதபடிக்கு அப்படியே லைன்ல இருங்க. ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், செல்ல வழி செய்வார். நீங்கள் தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீங்கள் தப்பி செல்ல வழி சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உன்னேசு கைவிட மாட்டார், உன்னேசு கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இந்த நாளின் ஜெபத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்வார். அடுத்த வாரத்தில் நீங்கள் இந்த ஜெபத்திற்கு வரும் பொழுது தயவு செய்து புதியவர்களை இந்த ஜெபத்தில் வந்து சேர்ந்து கொள்ள சொல்லுங்கள். லிங்கை அனுப்புங்கள், ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நான் அதிகமான பேரை எதிர்பார்க்கிறேன். இந்த வாரம் உங்களோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தால் அடுத்த வாரமும் உங்களை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ.